அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் முத்து அப்படின்னு ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்பவும் நல்லவன். எப்பயுமே அவன் அவனுடைய விவசாய நிலத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். எதை மறந்தாலும் உழைக்கிறத மட்டும் மறக்க மாட்டான். கடுமையான உழைப்பாளி. அவனுக்கு ஒரு அழகான ஒரு மனைவி இருந்தா. அவ ரொம்பவும் பண்பானவ, அறிவாளி. அவ எப்பயும் தன்னோட கணவன் மேலே ரொம்ப மிகுந்த அன்பு கொண்டவ. தன்னுடைய கணவனுக்காக அவ ரொம்ப நேரம் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தா. மணி வேற நேரமாச்சு. காலையில் சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார். இன்னும் வரவே இல்லை. காலையிலேருந்து பட்டினியாக வேற கிடக்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியல. சாப்பாடை கூடையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக நடந்து போனா. முத்து வேலை செய்கிற இடத்துக்கு அவ போயிட்டா. அங்கே முத்து வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சாப்பாடை அவனோட கணவனுக்கு கொடுத்தா. கணவன் அதை ரொம்ப ருசித்து சாப்பிட்டான். இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது, உன்னுடைய மனசு மாதிரியே. வீட்டில் வந்துட்டு முத்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஏங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நானும் வயலில் டெய்லியும் உழைக்கிறேன். ஆனால் உழைப்பு கேட்ட எந்த பலனும் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு நாள் தவறாமல் வயலில் வேலை பார்க்குறேன். மழையும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் பயிரெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. அதை நினச்சா எப்படா இந்த குடும்பத்தை ஓட்டுறதுன்னு நினச்சாலே தூக்கமே வரமாட்டேங்குது. பகல் முழுவதும் வயலில் உழைச்சதுனால முத்து கண்ணை சந்து கட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே வழக்கம் போல் முத்து வயலுக்கு வேலைக்கு போனான். காலையிலே பேக் எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி நடந்தான். இன்றைக்கி நம்ம ஊருக்கே ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நாம் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட நம்ம ஊரை பற்றியான எல்லா தகவலையும் சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டே நடந்தான். எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழையும் பெய்யறதில்ல, தண்ணியும் இருக்கிறதில்ல. நீங்கள் அந்த அணை தண்ணியை கொஞ்சம் எங்கள் ஊர் வயலுக்கு விட்டிங்கன்னா எங்கள் ஊர் நல்லா செழிப்பாகவும் நல்லா அங்கே இருக்கிறவங்களும் சந்தோஷமாகவும் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்கள் ஊர் ரொம்ப வறட்சியாக இருக்குன்னா அந்த அணை தண்ணி உங்கள் விவசாயத்துக்கு உதவுமுன்னா நான் ஒரு விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவேன். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையோடு போங்க. ஒரு நாள் கலெக்டரு அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை சந்திச்சார். நானுமே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். விவசாயத்தோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் கண்டிப்பாக விவசாயம் செழிக்கிறதுக்காக அணை தண்ணியை உங்கள் ஊருக்கு விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மனு கொடுத்தது மலர் தான். அவங்களுக்கு தான் நீங்கள் எல்லாருமே கடமைப்பட்டீங்க. அவங்களுக்கு நாம் எல்லாருமே நன்றி சொல்லணும். நான் என் கடமையை தான் செஞ்சேன். இந்த ஊர் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அதை பார்க்கும்போது என்னால் மனசு ரொம்ப தாங்க முடியலை. அதனால் என் கடமையை தான் நான் செஞ்சேனே தவிர இதுக்காக நீங்கள் யாரும் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். அந்த கலெக்டர் சொன்ன மாதிரியே அந்த ஊருக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே உள்ள ஆற்றுலாம் தண்ணி நிறைஞ்சிச்சு. விவசாயம் ரொம்ப நல்லாவே செழித்து வளர்ந்துச்சு. விவசாயம் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நல்ல விளைச்சலை கொடுத்துச்சு. அந்த ஊருமே இப்போ பசுமையாகவும் ரொம்ப அழகாகவும் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ தண்ணியோட பசுமையும் சேர்ந்து ரொம்ப செழிப்பாக அந்த ஊர் பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருந்துச்சு.